கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒருத்தரோட பொறாமையான பார்வையோ அல்லது ஆழமான பெருமூச்சோ நம்ம குடும்பத்து மேல படும்போது அது ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியா மாறி நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும். இததான் நம்ம ஊர்ல கண் திருஷ்டின்னு சொல்றோம். எவ்ளோதான் சம்பாதிச்சாலும் வீட்ல நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ உங்க வீட்ல கண் திருஷ்டி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ இந்த 5 அறிகுறிகள் உங்க வீட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறி, வீட்ல இருக்கிறவங்களுக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போகும். மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணா ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா உடம்புல எப்பவுமே ஒரு பெரிய சோர்வு இருக்கும். காலையில தூங்கி எழுந்திருச்சாலே ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, கை கால் வலிக்கும், எந்த வேலையையும் முழுசா செய்ய தோணாது. வீட்ல எப்பவும் ஒரு சோம்பேறித்தனம் குடிக்கொண்டிருந்தா அது கடுமையான கண் திருஷ்டியோட முதல் அடையாளம். 2வது, வீட்ல எப்பவுமே நிம்மதி இருக்காது. வெளியில நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு வருவீங்க, ஆனா வீட்டு வாசப்படிய மிதிச்சதும் காரணமே இல்லாம கோபம் வரும். கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப சின்ன விஷயத்துக்கு, அதாவது ஏன் லைட் ஆஃப் பண்ணல, ஏன் டிவிய சத்தமா வச்சிருக்கங்கிற மாதிரியான சாதாரண விஷயத்துக்கு கூட பெரிய கலவரமே வெடிக்கும். குடும்பத்துல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசிக்க மாட்டாங்க. வீட்டை சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா அது நம்ம மனநிலைய உடனே பாதிக்கும். 3வது அறிகுறி, உங்க கிச்சன்ல நடக்கும். சமையல் செய்யும்போது அடிக்கடி பால் பொங்கி கீழே சிந்தும், அல்லது சமைச்ச சாப்பாடு சீக்கிரமாவே கெட்டுப்போகும். கையில எடுக்கிற கண்ணாடி பொருட்கள், தட்டுகள் அடிக்கடி கை தவறி கீழே விழுந்து உடையும். வீட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள், மிக்ஸி, கிரைண்டர், டிவி அடிக்கடி ரிப்பேர் ஆகும். திருஷ்டி வீட்ல இருந்தா அது முதல்ல தாக்குறது வீட்டின் மைய பகுதியான சமையலறையத்தான். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வீட்ல வளர்க்கிற செடிகளை கவனிங்க. எவ்ளோதான் தண்ணி ஊத்தி பராமரிச்சாலும் துளசி செடி, மணி பிளான்ட் அல்லது பூச்செடிகள் திடீர்னு காய்ந்து போயிடும். ஏன்னா வீட்டுக்குள்ள வர்ற அந்த கண் திருஷ்டிய, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிய வீட்ல இருக்கிற செடிகள் தனக்குள்ள இழுத்துக்கும். அதே போல உங்க வீட்ல நாய், பூனை மாதிரி செல்லப்பிராணிகள் இருந்தா அது அடிக்கடி நோய்வாய்ப்படும் அல்லது ரொம்ப சோர்வா ஒரு மூலையில படுத்தே இருக்கும். 5வது, ராத்திரியில சரியான தூக்கமே வராது. படுத்தா ஏதோ ஒரு பயம், நெஞ்சு படபடப்பு இருக்கும். அடிக்கடி கெட்ட கனவுகள் வரும். யாரோ நம்மள அழுத்துற மாதிரியோ, வீட்ல யாரோ நடமாடுற மாதிரியோ ஒரு பிரமை தோன்றும். வீட்டுக்குள்ள ஒரு இருட்டான, இறுக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 5 அறிகுறிகள்ல ஏதோ ஒன்னு உங்க வீட்ல இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்றேன். வாரம் ஒரு முறை, குறிப்பா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வீட்டை துடைக்கும்போது அந்த தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வீட்டை தொடைங்க. கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துக்கிற சக்தி உண்டு. வீட்ல சாம்பிராணி போடுங்க, எல்லாம் சரியாகிடும். உங்க வீட்ல இந்த அறிகுறிகள் ஏதாவது இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்